தளபதி இஸ் ரெடி பிரதர். காப்பரேட் சார், காப்பரேட் கொடுத்துரும். ஓகே, எனிவே இன்னைக்கு கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம இத்தனை நாள் நம்ம வந்து ஏங்கிட்டு இருந்த, நம்ம இத்தனை நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு அரசியல் மாற்றம், அது கூட தனியாக வச்சுக்கலாம். ஒரு விஜய் அண்ணாவுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு அரசியல், விஜய் அண்ணாவோட ஃபாலோவர்ஸ் நடக்கக்கூடிய அரசியல் எல்லாருமே எங்கிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே இன்க்ளூடிங் நான் கூட அதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் மூலமாக, ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் மூலமாக கரெக்டாக நேற்று ஈவினிங் ஒரு 6 மணி போல் எல்லாருக்குமே ஆசைப்பட்டுட்டு இருந்த மாதிரி அஃபிஷியலாட்டு விஜய் அண்ணா அண்ட் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கிரேசினஸாக, ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துன்னு சொல்லணும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதில் ஒரு டார்க்கஸ்டான பாட்டு இருந்தாலும், நான் சினிமா விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லி ஒரு டார்க்கஸ்டான பாட்டு இருந்தாலும், ஆனால் பாக்கி சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களுமே ரொம்பவே வலுவானதாட்டு, ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடியதாட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக கவர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு நைட்மேர்ஸ். கரெக்டாக நேற்று February 2 நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது February 3, ஒரு நாள் டிலே ஆகிட்டு. ஏன்னா அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச்சஸ், எனக்கு இந்த ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரைட்டாகவே கிடைக்கல. என்னோட ஃப்ரெண்டாட்டு ஒரு சப்ஸ்கிரைபராட்டு தான் அவங்க எனக்கு அனுப்பியிருந்தாங்க. தேங்க்ஸ் படி, தேங்க்ஸ் ஃபார் யூ. ஓகே, எனிவே அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆகி தான் வரும்னு நினைக்கிறேன். எனிவே 3 February இன்னைக்கு ஈவினிங் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அவங்க அந்த விஜய் அண்ணா அவங்களோட கான்ட்ரவர்சியில் அவங்களோட பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அதை உங்களுக்கு வாசிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அது அப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஸ்டார்ட்ல இது கிட்டத்தட்ட ஒரு 3 பேஜ் நோட்டீஸ் ஆகும். 3 பேஜ் நோட்டீஸ் ரொம்ப அதிகமாக நிறைய சொல்லியிருக்காங்க. எல்லாமே கிளாரிஃபிகேஷனான இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் தமிழக வெற்றி கழகம். இது வந்து எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுச்சா, இல்லாட்டி உங்களுக்கு அப்படி தோணுதான்னு தெரியல. அப்படின்னு பார்த்தா டிவிகே, எப்படி ஏடிஎம்கே டிஎம்கேலாம் இருக்கோ அதே மாதிரி டிவிகே, தமிழக வெற்றி கழகம். இது எந்த இன்டென்ஷனில் வச்சாங்கன்னே தெரில. தளபதி விஜய் கழகம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே இருக்குது. டிவிகே அவங்க தளபதி விஜய் கழகம்னு வைக்கிறதுக்கு பதிலாக தான் தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காங்கன்னு தோணுது. எனிவே சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தாலே தளபதி ஃபோட்டோ சைடில் இருக்குது. அது கீழே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஒன்றும் இல்லை கைஸ், ஃபோக்கஸ் லைட்டாக சரிஞ்சிட்டு. எனிவே நம்ம கண்டென்ட்குள்ளே வரலாம். சொல்லியிருந்தோம்ல, ஸ்டார்டிங் தளபதி ஃபோட்டோ கரெக்டாக கீழே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இது வள்ளுவனோட கருத்து மட்டும் இல்லாமல் இது ஒரு சமத்துவ கருத்து. ஓகேங்களா? இந்த ஒரு வேர்டு மட்டுமே எக்கச்சக்க மீனிங்கை கொண்டு இருக்கு. ஜாதி மதம் ஒழிப்பு, உயர்த்தாழ்வு ஒழிப்பு, எல்லாமே. அதாவது நான் என்னெல்லாம் யோசிச்சேனோ அதுக்கு எல்லாருக்குமே இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லாருக்கும் இது எல்லாம் சமமானது. ஒருத்தன் லஞ்சம் கொடுக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு நீங்கள் வந்து அதிகம் மட்டும் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதை அந்த டாப்பிக்கை மேலே வச்சது ஒரு வெரி பவர்ஃபுல் வேர்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வரும். இங்கே அவர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இது வந்து எல்லாருமே ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் இது தளபதி சொல்லும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. என் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லி ஆரம்பித்த தளபதி இப்போ அன்பான தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எனிவே விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை சமூக வேலையிலும் சிறப்பாக செய்து வருது. ஆமாம், நம்ம கூட பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக கூட இந்த டாப்பர்ஸுக்கு, இந்த ஸ்கூல் டாப்பர்ஸுக்கு அவங்கள தனியாக கூட்டிகிட்டு வந்து பண்ணத விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி திருநெல்வேலியில் யாருமே திருநெல்வேலியெல்லாம் கண்டுகிட்ட கூட இல்லை, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம். ஆனால் நம்ம தளபதி வந்து அந்த திருநெல்வேலியை கண்டுகிட்ட அந்த தன்மையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஏதோ இன்டென்ஷனாக பண்ண மாதிரியே இருந்து, எல்லாமே ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு கோலை நோக்கி அச்சீவ் பண்ணுறதுக்காக வேண்டிய பண்ண மாதிரியும். கிட்டத்தட்ட எப்போ ஜல்லிக்கட்டு அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தளபதி உண்டு, எல்லாத்துலேயுமே விஜய் மக்கள் இயக்கம் உண்டு. ஆனால் இது வந்து ரொம்பவே அண்டர் ரேட்டடாக, வெளியே பேசப்படாதது, அது ரொம்பவே அடக்கி வாசிக்கப்பட்டதாட்டு தான் இருந்து இந்த விஷயங்கள். இப்போ இதை தளபதி விஜய் தன்னோட நோட்டீஸில் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து, இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம். கரெக்டில் என்னதான் நம்மளோட ஃபேன் பேஸ் எல்லாமே அதிகமாக இருந்தாலும் நமக்கு பவர் அத்தாரிட்டி அது வராத வரைக்கும் எதுவுமே மாறாது. நம்ம சொல்கிறத ஒருத்தன் கேட்கணும்னா நமக்கு அவன் மேலே பவர் இருக்கணும். அப்போ தான் அது மாறும், அப்போ தான் அவனை மாற்ற முடியும். இதுக்கு வந்து விஜய் தலைவர் சூப்பராக சொல்லியிருக்காங்க. தலைவர்னு சொல்லிட்டேன், தளபதி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. இதுக்கு அடுத்து வரக்கூடியது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட், எனக்கு பர்சனலாக நல்லா பிடிச்ச பாயிண்டாக இருந்து, தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நமக்கு ஃபேராக தெரியும், நோன் இப்போ டைமில் என்ன நடந்துட்டு இருக்கு. நான் லாஸ்ட்டாக கூட ஒரு விஷயத்தை பேசினேன், அதை என்னோட அப்லோட் பண்ண முடியாமல் ஆயிட்டு. இந்த கேரளாவில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன், அது நான் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன், நான் அப்லோட் பண்ண முடியல. எனிவே அதை நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அப்போ தற்போதைய அரசியல் சூழலே எப்படி இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எதனால என்னால் அப்லோட் பண்ண முடியலன்னு எனக்கு தெரியும். எனிவே ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் என்றால்,
இதை டார்கெட்டாக நான் சொல்லிடுவேன், தமிழ்நாடு அரசியலை பற்றி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து வர்றது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி. ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் என்றால், அதாவது இப்போ கரண்டில் இருக்கிற, அதாவது இதுக்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த இந்த கட்சிகளை பற்றி தான் சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் இது. ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் என்றால், நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுப்புறம். திஸ் இஸ் தளபதி. இதுதான் தளபதி. எதையுமே ஒளிச்சு பேசாம, எது சரிதன்படுதோ எது தவறுன்படுதோ அதை ஓப்பனாக பேசுறது தான் தளபதி. ஓகேங்களா? இது யாரை சொல்றாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். சாதி மத பிளவுபடுத்தி அதை வச்சு அரசியல் பண்றது, அதை வச்சு இவன் தீவிரவாதி, இவன் வந்து சங்கி அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அரசியல். இது யாரை சொல்ல உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். தளபதி அவரை தான் சொல்றாங்க, அந்த அரசியலை தான் சொல்லுது. ஓகேங்களா? ஒரு புறம் என்று இருபுறம் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகளை நிறைந்துள்ளன. ஆமாம், இந்த 2 நாளே தான் நம்மளோட இந்தியா இந்த லெவலில் இருக்குது. இந்த அளவுக்கு தாழ்ந்து எல்லாரும் சொல்லுவாங்க இந்தியா எங்கேயோ வெல்ஃபேர் ஆகிட்டு, கிடையாது. இன்னும் டெமோக்ராட்டிக் லெவலில் இந்தியா லோவில் தான் இருக்குது. இப்போ ஒரு குடிமகன் சந்தோஷம் அடைக்கிறானோ அப்போ தான் இந்தியாவோட இந்தியா வல்லரசு ஆகும். ஓகேங்களா? நிறைந்துள்ளன. ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய. அப்போ இந்த பிளான் எங்கே வரை எக்ஸீட் ஆகுது, இதே நோட் பண்ணிக்கிறேன். தொலைநோக்கு சிந்தனை உடைய. இதாவது இது வந்து இவங்க சும்மா கட்சி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நானும் அரசியல் வந்துட்டேன்னு கணக்கு இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தை மெயின் பண்ணி தொலைநோக்கு சிந்தனைனா எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு பிளான் போட்டு வச்சுட்டாங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிடுங்க. தொலைநோக்கு சிந்தனை உடைய, லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான இந்த வரையை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு. ஓகேங்களா? அடிப்படை அரசியல் மாற்றம் இதுதான் ரொம்ப தேவை. அடிப்படையிலிருந்து நான் இதுக்கு தாண்டி போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நினைக்கிறேன். அடிப்படை அரசியல் மாற்றம்னு சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்கள் இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகிறீங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டி போகிறீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸை குறை சொல்லலாட்டும், ஆனால் இது நடக்கிறது உண்மை தான். ஓகேங்களா? யாராவது அதிகமாக ஒரு 50 ரூபா ஒரு 60 ரூபா டிப்ஸாக கொடுத்துட்டா, அல்லது ஒரு சிங்கிள் டீக்கு டிப்ஸாக கொடுத்துட்டா, க்யூவில் நிற்கிற நம்மளை விட்டுட்டு அவங்கள மட்டும் தனியாக ஃப்ரெண்டில் கொண்டு போய் அந்த டாக்டர்கிட்ட கொண்டு விட்டுறாங்கல்ல. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அல்லது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஸ்கூல்லையோ அங்கே இருக்கிற பியூன்ட்ட நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 ரூபா ஒரு டொனேஷன் ஒரு டிப்ஸாக கொடுத்தா உங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ரையாரிட்டி கிடைக்கல. இதுதான் தப்பு. இதுதான் அடிப்படை. யான்னு சொல்லியாச்சுன்னா இதை வச்சு ஆரம்பிச்சு தான் பணம் உள்ளவன் தன் பணம் மூலமாட்டி எதையும் சாதிக்கக்கூடிய நிலைமைக்கு இது வழிவகுத்து கொடுக்குதுன்னு சொல்கிறேன். இதே நீங்கள் கத்தார்லையோ இல்லை வேறு அரப் கண்ட்ரிஸ், வேறு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் போனீங்கன்னா இது எதுவுமே இருக்காது. அங்கே வந்து நம்ம இந்தியாவில் உள்ளவங்க தான் வந்து இப்படி பண்ணுறது. நான் வந்து நிறைய விஷயத்தில் கடிமட்டுக்கு நிறைய விஷயத்தில் பார்த்துட்டு செய்கிறேன். ஓகேங்களா? இங்கே உள்ளவங்க வேலைக்கு போவாங்கல்ல, வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, பார்க்கிங் ஸ்லாட் தனியாக பிடிச்சி கொடுப்பாங்க பார்க் பண்ணுறதுக்கு. அதுக்கு அரப்ஸ்ட்டு வந்து ஒரு 10 தினார் 20 தினார் டிப்ஸாக வாங்கிடுறது. இது தப்பு. நீங்கள் டிப்ஸ் வாங்கிடலாம், தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த டிப்ஸுக்கு நீங்கள் அவங்களுக்கு நன்றி கடன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணி கொடுத்தீங்க தெரியுமா, மற்றதை உங்களை விட்டுட்டு. இதில் தான் ஒரு தப்பு இருக்குது. அடிப்படையிலேருந்து மாற்றப்படணும். அடிப்படை அரசியலில் இதிலும் ஒன்று, அதையும் தான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து இப்படி அடிப்படையான அரசியல் மாற்றத்திற்காகத்தான் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஆமாம், மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை சார்ந்து இந்த மனுக்கேற்ற பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். எப்படி? இந்த மண்ணுக்கேற்ற பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், அதில் பிராக்கெட்டில் பிறப்பால் அனைவரும் சமம். இதிலே சொல்லிட்டேன்னா இந்த ஜாதி இதெல்லாம் இனிமேல் இருக்குமான்னு தெரியாது. கேஸ்ட் சிஸ்டம்லாம் டோட்டலி டிஸ்ட்ராய்டு. இந்த ஒரு வார்த்தை போதும். ஓகேங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற சமத்துவ கொள்கையை உடையதாகவும் இருக்க வேண்டும். அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோப்திய அபிமானத்தும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்க சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும். இதில் சொல்கிறத விட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப பெருசு இல்லை. அங்கே சொல்கிறதே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது கீழே வந்து ஒரு எம்பளம் இருக்குது. அதாவது இன்னும் அஃபிஷியலாக வந்து சிம்பிள்ஸு கோட்பாடுகள்லாம் வெளிப்படுத்தலை கட்சியில் இருந்து. அது கீழே ஒரு சிம்பிள்ஸ் இருக்குது. அது எப்படின்னா தமிழ்நாடு, அதுக்குள்ளே தமிழக வெற்றி கழகம் போட்டு சுற்றி ஸ்டார்ஸ். மேபி இதுவே உங்களோட கட்சி சின்னமாக இருக்கலாம். ஆனால் இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே வெளியே வரல. இப்போ அடுத்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கடுத்து ஒரு பெரிய பேஜ் இருக்குது. இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள்களும். ஆமாம், அது வந்து நமக்கு ஒரு ஆள் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நன்றி கடனாக இருக்கணும்ல. அது சொன்ன மாதிரி அந்த நன்றி கடன் இல்லை, அவங்களுக்கு எதாவது பண்ணணும் இல்லை, விசுவாசத்தை காணிச்சா போதும். ஓகேங்களா? உங்களால் எதாவது பண்ண முடிஞ்சு, அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு எதாவது பண்ண முடிஞ்சு, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் அந்த நன்றியை வெளிப்படுத்தலாம். இப்போ அந்த தளபதி வந்து அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டார். அதாவது இத்தனை நாள் ரசிகர்கள் மூலமாக கிடைச்ச ஒரு மரியாதையும் மதிப்பையும் திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லும்போது அதுக்காக வேண்டி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? கொடுத்த தமிழ்நாட்டு மக்களும் தமிழக சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பது எனது நீண்ட கால எண்ணம் மற்றும் விருப்பமாகும். இதை போட்டுட்டு டக்குன்னு ஒரு கோட்ஸ், எண்ணி துணிக கர்மம். இந்த எண்ணி துணிக கர்மம்க்கு 2 இது ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து
ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை சிந்திக்கணும். பல முறை நம்ம வார்த்தை விடுறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும். நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கேன்னா இதுக்கே நான் ஒரு ஒன் டே நான் எடுத்துக்கிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்ட் தான், நான் பேச தான் போகிறேன். இதுக்கே நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல் எண்ணிட்டு அது பிறகு பேச வரேன். அதே மாதிரி நினச்சிட்டா அதை செய்யணும். தப்பு கரெக்டாக இருந்தால் நம்ம நினச்சது கரெக்டாக இருந்தால் அதை செய்யணும். மற்றவங்களுக்கு வேண்டியோ வேறவங்களுக்கு வேண்டியோ அதை விட்டுட்டு போகக்கூடாது. இது எண்ணி தூய கருமம். துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஓகேங்களா? என்பது வள்ளுவன் வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்கிற எமது தலைமையான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் என்று விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிலைமையில அந்த மனுஷன் வந்து தாய் தந்தைகள் அந்த இடத்துல விட்டுருக்கு. பார்த்தீங்களா, என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்தவங்களை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்டடாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரும் இதை வந்து அவங்களே கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க, டாட் பண்ணி சொல்லியிருக்காங்க. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் 26 நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்றாங்க. தளபதியாக தான் சொல்லுவேன். 26 நான் வந்தேன், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், ஜெயிச்சிருவேன். அது சொல்லியிருக்காரு. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுத்து தான் நமது இலக்கு. ஒரு ஸ்பீச்சில் கூட தளபதி பேசியிருப்பார். எப்படின்னா, இதுவரைக்கும் என்னோட ஜார்னி வந்து சினிமாவை நோக்கி இருந்துச்சு. இப்போ நான் சினிமாவில் ஜெயிச்சிட்டேன். ஆமாம், தளபதி இப்போ அடிக்கிறது ஒருத்தன் பிறந்து தான் வரணும் சினிமாவில். மீன்ஸ் இதுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் அந்த லியோ படத்துக்கு முன்னாடி வரைக்கும் தளபதிக்கு அந்த அளவுக்கு வராதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த லியோ படத்தில் விட்டு அசத்தி கலத்திட்டாரு. சினிமாவில் ஹை பீக்கில் ஆன தளபதிக்கு இதுக்கு முன்னாடி அதுதான் கோலாக இருந்து. ஆனால் இப்போ அவரோட கோல் இந்த அடிப்படை அரசியல் மாற்றம். இதுக்காண்டி உழைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனிவே, இதே நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டேன். கடைசியாட்டு லாஸ்ட் பேஜுக்கு நம்ம அப்படியே வந்தாச்சுன்னா, ஆமாம், இதில் வந்து 2026 நான் தான் போட்டிடுவேன். அதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து நான் பங்கேற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இது கிட்டத்தட்ட 2 வருஷம் கேப் இருக்குது. இந்த 2 வருஷம் கேப்பில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க அவங்களோட வாயால். ஏன்னா இது வந்து ஒரு விமர்சனம் ஆயிரும். அப்போ இந்த 2 வருஷம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அப்போ தான் வருவேன், இப்போ இந்த மக்களுக்கு நல்லது தேவையில்லையா அப்படின்னு சொல்லி சில கிருமிகள் கேட்கும். அதுக்கு பதில் கொடுக்க மட்டும் வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலை நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நாம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழு முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதை தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்த பணி இந்த கேப்பில் 2 வருஷம் கேப்பில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எங்களோட அடி முதல் தலைவரை, அதாவது கட்சியோட அடி தொண்டன் வரை என்னென்ன பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ண போகிறோம். எங்களோட கழகத்தை சுத்திகரித்து எங்களோட கழகம் ஃபுல்லாகவே என்ன பண்ணணும்னு ஃபுல் பிளான் இம்ப்ளிமெண்ட்டாக அங்கே செலுத்த போகிறோம். 2026 ஜெயித்த உடனே என்னென்ன நடக்க போகுதுங்கிற முதல் நம்ம 5 வருஷம் ஆட்சி புரியுது லாஸ்ட் நாள் வரைக்கும் என்ன நடக்கணும் எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். எங்களோட அரசியலை, எங்களோட கட்சியை வந்து பிரஸ்ட் அவுட் பண்ண போகிறோம், அதிகப்படுத்த போகிறோம், சக்தி வலுவை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம இது வரைக்கும் விஜயை வந்து படத்தில் தான் ஹீரோவை பார்த்துருக்கோம். இது இவங்களோட இப்போ ரியலிசம் ஹீரோயிசமாக இருக்குது. ரியாலிட்டி டைமில் தம்ஸ் அப் ஃபார் தட். இறுதியாக என்னை பொறுத்த வரையில், இது விஜயை பொறுத்த வரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது புனிதமான மக்கள் பணி. அரசியல் உயரம் மட்டுமல்ல, அதன் நீள அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ளுள்ளேன். இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அரசியல் உயரம் மட்டும் இல்லை, அது ஹைனஸ் மட்டும் இல்லை, அதன் நீளம் அகலம். அதாவது அவங்க சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை, கமிட்மெண்ட், அதுதான் சொல்றாங்க. சும்மா நம்ம ஒரு சிஎம் ஆயிட்டோம்னா அதோட பதவியை பிடிச்சி வச்சுட்டு நம்மளோட ஹைனஸை காட்டுறது இல்லை. வென் பவர்ஸ் கம் யூ பிகம் ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், யூ ஷுட் பிகம் தட். நல்ல உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட வந்துடணும். உங்களோட பொறுப்பு அதிகமாகுது. கீழே வந்து இப்படிக்கு உங்கள் விஜய், இதை நான் பாராட்டுறேன். உங்கள் தாண்மை உள்ள, உங்கள் உண்மை உள்ள, அதெல்லாம் சொல்லலை, உங்கள் விஜய். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிருக்கேன். ஏன்னா அது வந்து அவங்க சொன்னதை தான் சொல்லியிருக்கேன். ஓகே, எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறக்கூடிய எல்லா சப்போர்ட்ஸுமே எனக்கு ரொம்பவே பூஸ்ட்டாக இருக்குது. எனிவே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் தேட் படி ஆல்சோ. இன்னொரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். எனிவே, பாய், டேக் கேர்.